உண்ணாமல உமையவளே அண்ணாமலை நம. அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கிறது. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை என்பது அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர். ஆனால் இப்போ திருவண்ணாமலையில் தெலுங்கர்கள், அதாவது ஆந்திராவில் உள்ள பக்தர்கள் அனைவரும் திருவண்ணாமலைக்கு வர்றாங்க. அப்போ திருவண்ணாமலை என்பது தமிழ்நாடா இல்லை ஆந்திராவான்னு தெரியலை. ஆனால் தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற இடமெல்லாம் இப்போ தெலுங்கில் எல்லா இதுவும் தெலுங்கில் இருக்குது, தெலுங்கு மொழியில் எழுதப்படுது. அதாவது பழனிமலை எடுத்துக்கிட்டால் அங்கே எல்லாம் மலையாளத்தில் எழுதப்படுது. அப்போ சபரிமலையில் போய் தமிழில் எழுத வேண்டியதானே, சபரிமலையில் தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு சில முட்டா பயல்கள் சொல்கிறானுவோ, சில முட்டா பயல்கள். மனித இனத்துக்குத்தான் மொழி, ஆண்டவனுக்கு அல்ல. நீ சொன்னிய தெலுங்கர், தெலுங்கர், அப்போ தேலு எடுத்துட்டா இங்கர், அப்போ ரா வச்சுட்டா ரங்கர். அப்போ தெலுங்கர் அப்படின்னு சொன்னால் ரங்கர் அப்படிங்கிற ஒரு பொருள். தெலுங்கர் அப்படின்னு சொன்னால் ரங்கநாதனோட பக்தர், அதாவது ரங்கநாதனோட பக்தர். நீ ஒன்று செய், தமிழில் தெலுங்கர்னு எழுது. அந்த லூக்கு அப்புறம் இங்கரர், தெலுங்கரர். அந்த லூ எடுத்துகிட்டு ரா வச்சா ரங்கர். இப்போது நம்ம சிறுவெல்லிபுதூர் தமிழ்நாடோட சின்னம், கோபுரத்தோட சின்னம் தானே. அந்த கோபுரத்தோட சின்னம், தமிழ்நாடோட சின்னம், கோபுரத்தோட சின்னம். அங்கே இருக்கிறது யார்? ரங்க மன்னர். அப்போ ஸ்ரீரங்கநாதர். இப்படி எல்லாம் ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லும்போது 108 வைணவ ஸ்தலம் எங்கெங்கெல்லாம் இருக்குது? 108 வைணவ ஸ்தலம், அதாவது பெருமாளோட ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது எங்கெங்கெல்லாம் இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை ஆலயம் இருக்குது? கேரளாக்குள்ளே எத்தனை ஆலயம் இருக்குது? ஆந்திராக்குள்ளே எத்தனை ஆலயம் இருக்குது? கர்நாடகாக்குள்ளே எத்தனை ஆலயம் இருக்குது? சொல்லு. இதை முதல்ல சிந்திக்கணும். மனித இனத்துக்கு, உன் அரசியல், உன் பணம் சம்பாத்தியம் பண்ணி உன் சொகுசு வாழ்க்கைக்கு மக்களோட புத்தியை திருத்ததுக்கு தான், உனக்கு தான் இந்த மொழியெல்லாம். ஆண்டவனுக்கு அல்ல. ஆண்டவனுக்கு ஆங்கிலத்தில் பேசுனாலும் சரி, என்ன மொழியில் பேசுனாலும் சரி, ஆண்டவன் ஒருவன் தான். அந்த ஆண்டவனை அறிகிறது தான் விஷயம், புரியுதா? அண்ணாமலையார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிற சிவன் இப்போ என்ன அருணாச்சலான்னு பேர் மாற்றிட்ட, நீ ஒப்பிடக்கூடாது. ஏன்னா திருவண்ணாமலையோட வரலாறு வேணுகோபாலகிருஷ்ணன். திருவண்ணாமலையோட வரலாறு என்னென்னா வேணுகோபாலகிருஷ்ணன். அப்போ அந்த வேணுகோபாலகிருஷ்ணனை அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர்னு மாற்ற சொன்னது யார்? அதை உனக்கு தெரியுமா? நீ பிறந்திருக்கே மாட்ட, உனக்கு தெரியாது. சரி, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், திருவண்ணாமலை அண்ணாமலையார்னு சொல்கிறல்ல, அந்த கோயிலோட உண்டியல் கணக்கு இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ரெக்கார்டு. 1500 ஆண்டு, 2000 ஆண்டு, எது பாண்டிய மன்னர், சோழர் மன்னர் கட்டினார் வச்சாருன்னு எல்லாம் சொல்கிறல்ல, உனக்கு சோழர் என்ன பாண்டியர் என்னன்னு தெரியாது. இந்த பாட புத்தகத்தை படித்து, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து நான் டிகிரி வாங்கிட்டோம்னா அந்த பாட புத்தகத்தை அல்ல இந்த ஆன்மீக வழிபாடெல்லாம். நீ சொல்கிற சேர மன்னன் என்ன படிப்பு படித்தான்? சோழ மன்னன் என்ன படிப்பு படித்தான்? பாண்டிய மன்னன் என்ன படிப்பு படித்தான்? சொல்லு. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நீ சொல்கிறல்லப்பா, இவர்களை என்ன படிப்பு படித்தாங்க? என்ன படிப்பு படித்தாங்க? நீ ஒரு காலேஜி, பள்ளிக்கூடம், டிகிரி எல்லாம் வாங்கிக்கிட்டு உன் அறிவுக்கு தக்கன நீ பேசுறதுக்கு தக்கன அல்ல ஆன்மீகம் என்பது. ஆன்மீகம்னு எனக்கு தெரியுமா? கண்ணு. ஆன்மீகம்னாலே கண்ணு தான். இந்த கண்ணை வச்சு தான் நீ அனைத்தையும் சொல்கிற. இந்த கண்ணு இல்லாத குருடன்ட்ட போயிட்டு எது சொன்னாலும் கேட்டறிவு ஒன்று தான். அப்படியா? சரிங்க, கேட்குற மாதிரி ஒரு கதை. திருவண்ணாமலை என்பது 7 மலை. அந்த 7 மலையில் 6வது மலை அண்ணாமலை, ஆனந்த மலை. அபித குஜதம்பாள் யாருன்னு உனக்கு தெரியுமா? அபித குஜதம்பாள் அருணாச்சலேஸ்வரர் என்னன்னு தெரியாது. ஆனால் அண்ணாமலையாருங்க, சிவராத்திரிங்க, அது கார்த்திகை தீபங்க, இது எல்லாமே உனக்கு சொல்லலாம். உனக்கு சபரிமலை என்ன, பழனிமலை என்னன்னே தெரியாது. மூடிக்கிட்டு உன் குடும்பம் உண்டு, உன் தொழில் என்ன, மக்களை ஏமாத்துறதா, ஏமாற்றிட்டு போ. உனக்கு காசு பணம் தேவையா, சம்பாத்தியம் பண்ணிட்டு போ. இந்த ஆலயத்துக்குள்ளே மொழி அது இதுன்னு பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. நல்ல அறிவாளிக்கு சொல்கிறேன். நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னோம்ல, அப்போம்னா நீ எங்கே போனவன் வேலை என்ன வேலை? சிறைக்கிற வேலையா? இப்படி சிறைக்கிற வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏழுமலையான் மனித ரூபத்தில் வருவான்னா
அந்த ஏழுமலையான் ரெக்கார்டு எங்கே இருக்குது தெரியுமா? திருப்பதியில் தான் இருக்குது. திருப்பதியே தமிழ்நாடு தான். திருப்பதியில் இருக்கிறவே இந்த மதுரைக்கு சொந்தமானவர் தான் திருப்பதியில் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வெங்கடாஜலபதி, ஏழுமலையான், திருப்பதி அப்படின்னு சொல்கிறல்ல, அது என் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றால் சொல்ல முடியுமா? முடியாது. திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி, அங்கே இருக்கிற சொத்து, அந்த சொத்துக்கள் வைரம், வைதூரியம், மாணிக்கம், கீணிக்கம் எல்லாம் எடுத்தாச்சுன்னா இந்தியாவோட டோட்டல் கடத்தை அடைச்சிடலாம். அப்போ உனக்கு காசு, பணம், கடன் இல்லாமல் முதலாளித்தனம் இப்படிங்கிற ஒரு ஆசை நினச்சிக்கிட்டியா? அழியாத சொத்து, வைரம், வைதூரியம் அழியாமல் இருக்குது பத்மநாங்கோயிலில், விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. ஆனால் இந்த பள்ளி கொண்டிருக்கிற அனந்த பத்மநாதனுக்கு என்ன அழியாத சொத்து தெரியுமா? ஒன்றை போல் மனித இனம் தான், அழியக்கூடாதுங்கிறது. அதுக்கு எவனும் சப்போர்ட்டு பண்ணலை, எதுவும் பண்ணலை. நல்ல ஒரு தமிழன் நீ, நல்ல ஒரு தமிழன், தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எரிமேடையை கம்ப்ளீட்டு நீ பூட்டு. தமிழ்நாட்டில் எங்கேயும் எரிமேடைங்கிறது இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ளே எரிமேடைங்கிறது இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனித உடலையும் கொண்டு எரிக்கக்கூடாது. ஜாதி, மதம், காசு, பணம், பொண்ணும் பொருள் எதுவும் ஆண்டவனுக்கு அல்ல. எல்லாம் ஒன்றை மாதிரி மனித ஜென்மத்துக்கு, உன் ஆசைக்கு அப்பாற்பட்டது. உன் ஆசைக்கு அப்பாற்பட்ட என்ன தெரியுமா? உன் ஆசை முடிஞ்சோன்னா உன் பிள்ளைக்குன்னு சேர்த்து வைப்பேன், அவன் பிள்ளைக்குன்னு சேர்த்து வைப்பான். அதான் ஆசைக்கு அப்பாற்பட்டது. இது எல்லாமே சரிதான். நீ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எரிமேடையை கம்ப்ளீட்டு நீ பூட்டுனா நீ உண்மையான தமிழன். நீ தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிற, தமிழ் இனத்தை நேசிக்கிற. இந்த தமிழ் இனத்திலிருந்து தான் உலக நாட்டில் உள்ள எல்லா மொழியும் உருவானது. நீ திருப்பதிங்கிற, அடுத்து திருவண்ணாமலைங்கிற, இடத்துல சபரிமலைங்கிற, பழனிமலைங்கிற எல்லா உலகத்தில் எல்லா விஷயத்திலையும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? திருக்குறள். இந்த திருக்குறள் திருவள்ளுவர் எழுதுனதுனால உனக்கு பிடிக்காமல் போச்சு. ஏன்னா திருவள்ளுவர் சாதாரண தானே, பஸ்ஸில் ஒட்டியிருக்காங்க, அங்கே ஒட்டிட்டாங்க, தமிழ் புலவருங்க, அதெல்லாம் நீ மதிக்க மாட்டேன். ஆனால் உனக்கு தெரிஞ்ச என்ன? நான் பழனிக்கு போனேன், சாமியை கும்பிட்டேன், சபரிமலைக்கு மாலையை போட்டு போனேன், திருச்செந்தூர் பாத யாத்திரை போனேன், இப்படி சொல்கிறது உனக்கு பெருசும் ஆத்ம திருப்தி. தமிழ் புலவர் திருவள்ளுவர். இந்த திருக்குறள், குறள் இருந்து தான் உலக ஆன்மீகமே. குரானை எடுத்துக்கோ, பைபிள் எடுத்துக்கோ, பகவத்கீதை எடுத்துக்கோ, மகாபாரதம் எடுத்து எல்லா கதையும் இந்த எழுத வச்ச இந்த 5 கரம். இந்த 5 கரம் இல்லைன்னா உனக்கு மொழியும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. அப்போ திருவள்ளுவருக்கு வள்ளுவருங்கிற பட்டம் கொடுத்தது யார்? பாண்டிய மன்னன், ஔவையார், சொக்கநாதன். இவங்க தான் திருவள்ளுவருக்கு ஒரு தமிழ் புலவர்னு பட்டம் கொடுத்தது. ஆனால் அந்த தமிழ் புலவர் என்னன்னு இந்த பூமியில் எவனும் தெரிஞ்சுக்கிடலை. எனக்கு என் மதம் பெருசு, எனக்கு என் ஜாதி பெருசு, ஏழை பணக்காரன் இப்படி வேற்றுமை எல்லாமே உருவாக்குனது எல்லாம் இந்த மனித இனத்துக்கு, ஆண்டவனுக்கு அல்ல. அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் இது நீ சொல்கிற, இது சைவமா வைணவமா? அது சொல்லுமா? இல்லை எப்பா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் சிவன் இடங்கிற, அது வைணவத்துக்கு உட்படுமோ சைவத்துக்கு உட்படுமோ? கரெக்டாக சொல்லுங்கள். அண்ணாமலையார் சிவனுங்க, உண்ணாமலை தாயார் அவரோட மனைவிங்க அப்படிங்கிற. ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கிறது அபித குஜதம்பாள், வேணுகோபாலகிருஷ்ணன். ரெக்கார்டு இருக்குது மகனே, ரெக்கார்டு இருக்குது. நீ சொன்னல பாண்டிய மன்னன், சோழ மன்னன், என்ன மன்னன்னு சொன்னாலும் சரி, இவர் சேர, சோழ, பாண்டியன், இந்த பாண்டிய மன்னன் வரலாறு தான் உண்டு. சோழ மன்னன் உலகத்தையே போரிட்டு வென்றான் அப்படின்னு சொல்லலாமா? ராஜேந்திர சோழன் உலகத்தையே போரிட்டு வென்றான். யார்? சோழ மன்னனோட பையன் ராஜேந்திர சோழன். அந்த ராவ் எடுத்துகிட்டு கா வச்சா கஜேந்திரன். அப்போ கஜேந்திரன் என்ன ராஜேந்திரன் என்ன தெரியாது. அந்த ரா சிங்கார வேலன், அந்த சி எடுத்துகிட்டு ரா வச்சா ரங்கா வேலன். புரியுதா? இப்படி எல்லாம் தமிழ் எழுத்துல மாற்றங்கள் உண்டு. தெலுங்கர், அந்த லூ எடுத்துகிட்டு ரா வச்சா ரங்கர். அப்போ தெலுங்கர் என்ன, ரங்கநாதர் என்ன, ரங்க மன்னர் என்ன, இது எல்லாமே ஆன்மீகம் ஆண்டவனை சார்ந்தது. நீ திருவண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக தெலுங்கர் திருவண்ணாமலையை வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு நினச்சியா? ஏழுமலையான் மனித ரூபத்தில் வருவான், அதோட ரெக்கார்டு திருப்பதியில் தான் இருக்குது. புரியுதா? ஏழுமலையான் மனித ரூபத்தில் வருவான், ஆனால் ஜெயிலுக்கு போயிருப்பான். ஆனால் ஜெயிலுக்கு போன குற்றம் அவனை சார்ந்தது தான் இருக்கணும். அவன் வீட்டில் இருக்கிற பொருளை அவன் திருடுனா அது திருட்டா? கிடையாது. என்னோட வீட்டில் இருக்கிற பொருள் எடுத்தா திருட்டா?
உன் வீட்டில் இருக்கிற பொருளை நீ எடுத்தால் திருட்டாப்பா, திருட்டு கிடையாது. ஆனால் பக்கத்தில் உள்ள பொருளை எடுத்தால் திருட்டு. ஏன் வீட்டில் உள்ள பொருளை இன்னாரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்ப்பல. உண்மை தானே? அப்போ ஏழுமலையான் மனித ரூபத்தில் வரும்போது என்னென்னா, அவன் வீட்டில் இருந்த பொருளை எடுத்து, ஏன்னா ஏழுமலையான் மனித ரூபத்தில் வரும்போது ஒரு கடவுளுக்கு சமமானவரை ஒரு திருடன் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் மாறு இடத்துல அவன் வீட்டில் இருந்த பொருளை எடுத்து நான் ஒரு திருடங்க அப்படிம்பான். ஆனால் திருடு பொருளை எல்லாம் கண்டுபிடிக்கும் போது கடைசியில் பார்த்தா அவன் வீட்டில் தான் திருடியிருக்கிறேன். இதுதான் ஏழுமலையானோட கதை. புரியுதா? தான் வீட்டில் ஒரு பொருளை எடுத்தால் அவனுக்குள்ளது தான் எடுக்கிறான். ஆனால் அதுக்கு பேர் அவன் உருவாக்கிக்கிட்டது தான் இது திருட்டு அப்படின்னு. ஆனால் இதே இது இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து இடத்துல மற்றுள்ள இடத்துல எடுத்தால் திருட்டு, ஆனால் அவன் இடத்துல இருந்தால் திருட்டு கிடையாது அப்படின்னு சொன்னால், இப்போ நாட்டில் மக்களோட உரிமை எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களோட உரிமை என்ன தெரியுமா? ஒரு மக்களோட ஆயுசை பூரா திருடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திருட்டுக்கு எதிர்த்தா எவனுமே பேசவே இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டி காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு மதுபானம் எங்கேயும் திறந்துருந்தாங்களா? ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது மது விற்பாங்க, தெரியாதனமாக விற்பாங்க. ஆனால் மது விளக்கு பிடிச்சி கோர்ட்டில் கொண்டு ஃபைனை போட்டு அவங்கள்ட்ட இருக்கிறது போல் எடுத்து கொண்டாந்து எரிச்சிடுவாங்க கோர்ட்டில். ஆனால் இப்போ பகல் ஃபுல்லாக 12 மணி, கொரோனா டயத்தில் 10 மணியை 12 மணி ஆக்கினேன். ஆனால் அந்த 12 மணி ஆக்கி மறுபடியும் ஏன் 10 மணி கொண்டு வரல, ஏன் 8 மணி கொண்டு வரல, ஏன் 7 மணி கொண்டு வரலன்னா 12 மணியாக இருக்கட்டும்னா உங்களுக்கெல்லாம் ஸ்லோ பாய்சனை கொடுத்து உங்களெல்லாம் கொல்லணும். அந்த ஸ்லோ பாய்சன் என்ன நினைக்கியா? மதுபானம் தான். காலை நீ 5 மணிக்கு போய் எந்த பாரில் வேணாலும் குடிக்கலாம். இந்த பாருக்கு லைசன்ஸு ஏலம் டெண்டர்லாம் ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி சொன்னாங்க. இப்போ எந்த பார் யார் ஏலத்துக்கு எடுத்தா, எத்தனை லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்க வச்சாங்க, இந்த கணக்கு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. ஏன்னா இவன் புத்தியை பூரா மது கொடுத்து மயக்கிட்டாங்க. அந்த மது விலக்கு பாரு காலில் எந்த பாரும் திறக்கக்கூடாதுன்னு எந்த அரசியல்வாதியும் பேசலை வைக்கலை. இவன் தெலுங்கரு தமிழருன்னு வந்துட்டானுவோ. உன் அரசியல் வாழ்க்கைக்கு இங்கே வரு அண்ணாமலையார் பொறுப்பு இல்லை. புரியுதா? அருணாச்சலம் அண்ணாமலை 7 மலையாம் தான். முதல் மலை சதுரகிரி மலை, 2வது மலை பொதிகை மலை, 3வது மலை வெள்ளையங்கிரி மலை, 4வது மலை கொல்லிமலை, 5வது மலை திருப்பதி, 6வது மலை அண்ணாமலை, 7வது மலை பழனி மலை. இந்த 7 மலை தான். புரியுதா? இந்த 7 மலையில் மொழி எதுவும் கிடையாது. பழனிமலையில் உண்டியல் கணக்கில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் போடணும், வேறு எந்த நாட்டு மக்களும் போட வேணா நீ சொல்லுதையா? சொல்லுப்பா. நீ திருவண்ணாமலையை சொல்ல வரும்போது ராமேஸ்வரத்தில் ஃபுல்லாக ஹிந்திக்காரன் போடா இருக்க. ராமேஸ்வரம் கோயிலை சுற்றி இருக்கிற பூரா ஹிந்திக்காரன் தான், பஞ்சாப்காரன் தான். அங்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற தமிழ் போர்டே காங்கலையே, தமிழ் எழுத்தே காங்கலையேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அது யாத்திரிகளோட இடம். அப்படியா? உனக்கு பணம் வந்து எந்த மாநிலத்துக்காரன் ஒண்டியில் கொண்டு போட்டால் அது வேணும், ஆனால் மொழி வேண்டாம். உன் அரசியல் வாழ்க்கை இருக்குல்ல, ஆள்றவனும் அவன் தான், ஆதரவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்புன்னு எல்லாம் உன் பணத்துக்கு வேண்டி தான். அங்கே ஒரு பணத்துக்கு வேண்டி நீ போராடி இறைவன்கிட்ட வந்து விளையாடாத. புரியுதா? நீ இறந்து போவ. இனிமேல் எவனுக்கும் மன்னிப்பே கிடையாது. புரியுதா? இங்கே நீ 30 லட்சம் பேர் வச்சுருக்கிற, 50 லட்சம் ரூபா வச்சுருக்கிற, என் மக்கள் என் கட்சிக்கு வேண்டி 1 கோடி பேர் வச்சுருக்கிற, 5 கோடி செத்து போவிய. அண்ணாமலையார் யார்? மையான வேட்டைக்காரன். யார்? அண்ணாமலையார் மையான வேட்டைக்காரன். மையான வேட்டைக்காரங்கிட்ட வரவன் பூரா மையானத்துக்கு வேண்டி வாக்கியரிசி போட்ட மாதிரி போடுறான். இந்த வாக்கியரிசியை வாங்கி திங்கிறவன் தாண்டா அரசியல்வாதிகள். வாக்கியரிசி செத்த பிணத்துக்கு மேலே போடுறது தான் ஒண்டியல் காணிக்கை. அந்த ஒண்டியல் காணிக்கை எடுத்து இந்த அரசியல்வாதி தின்னோம்னா செத்தவன் வாயில் போடுற அரிசி எடுத்து திங்கிறதுக்கு சமம். வாக்கியரிசி தின்ன பயிலுள்ளா மூடிக்கிட்டு பேசாமல் அங்கே பாரு, உன் குடும்பம் உண்டு, ஏதோ உண்டு, ஊர் உலகத்தை என்னத்து வேணாலும் பண்ணிக்க வச்சுக்கோ. இந்த ஆலய விஷயத்தில் இந்த தெலுங்கரு தமிழரு அது இதுன்னு சொன்னால் ராமேஸ்வரத்து கோயிலுக்குள்ளே எந்த ஹிந்திக்காரனும் வரக்கூடாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாய்யா? ஏன்னா அதிகமாக வர்றது நீ காலையில் வந்து கடலில் குளிச்சுட்டு உடனே சாமியை கும்பிட்டுட்டு செத்தவனுக்கு வேண்டி ஏதோ பண்ணிவிட்டு ஓடிடுவேன். 100 ரூபாய்க்கு ஐயர் இருக்கிறான், 5000 ரூபாய்க்கு ஐயர் இருக்கான், 25000 ரூபாய்க்கு ஐயர் இருக்கான், 50000 ரூபாய்க்கு ஐயர் இருக்கான், 1 லட்சம் ரூபாய்க்கு ஐயர் இருக்கான். எதுக்கு? இந்த ஆத்மா சாந்திப்படுத்துறதுக்கு. எங்கே 1 லட்சம் ரூபாய்க்கும் ஆத்மா சாந்திப்படுத்துறதுக்கு விலை உண்டு, 100 ரூபாய்க்கும் உண்டு. ஏன்னா ஐயர் தான் மாறி மாறி வர்றான். என்னது பிராமணர்கள் சொல்கிறல்ல, ஒரு பேருக்கு ஒன்றும் தெரியாது. பிரம்ம ஞானம் அறிஞ்சவன் தான் பிராமணன். அதுக்கு எதிரெல்லாம் நீ பேசலை. இப்போ திருவண்ணாமலைக்குள்ளே தெலுங்குன்னா தெலுங்கரை வர வச்சது பூரா நான் தான்டா. உங்களால் என்னடா செய்ய முடியும்? 7 மலையாக மனித ரூபத்தில் வருவான். புரியுதா? 7 மலையாக மனித ரூபத்தில் வருவான். அது ரெக்கார்டு பூரா ஆந்திராவில் தான் இருக்குது. தெலுங்கானான்னு சொல்கிறல, தெலுங்கானாவில் தான் இருக்குது, திருப்பதியில் தான் இருக்குது. ஆனால் அந்த ரெக்கார்டை
அவங்களுக்கு மட்டும் இருக்கும். ஆனால் அதே போல் திருவனந்தபுரத்தில் இருக்குது நவபாசன சிலை. பழனிமலை இருக்குன்னு நினச்சிக்கிட்டியோ, அதை அரசியல்வாதி சுரண்டிட்டான் நக்கிட்டான் இப்படி சொல்கிறத இல்லை. நவபாசன சிலை எவனும் தொட முடியாது, தொட்டால் அழிஞ்சு போவான். நவபாசன சிலை உண்மையாக சிலை எங்கே இருக்குது தெரியுமா? திருவனந்தபுரம் பத்மநாபவில் திறக்கப்படாத அறை ஒன்று இருக்குது பற்றியோ, அங்கே தான் இருக்குது. 8 கையோட ஒரு நவபாசன சிலை, தண்டாயுதபாணியோட ஒரு நக்கிற நவபாசன சிலை. இது ஒரு ரகசியம்லாம் உங்களுக்கு தெரியுமா? உன் அரசியல், உன் மக்கள் செல்வாக்கு எல்லாம் அங்கே வரு. நீ உயிரோடு இருக்க தண்ணி தான் உன் மக்கள் செல்வாக்கு. செத்த பிறகு கொஞ்ச நாள் கண்ணீர் விடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. புரியுதா? ஜெயலலிதா அம்மா மேலே எவ்வளோ பற்றா இருந்தால், அம்மா பெத்த தாயோட ஃபோட்டோ கூட சட்டப்பையில் வைக்க மாட்டான், பெத்த தாயோட ஃபோட்டோ கூட காரில் வைக்க மாட்டான். அன்றைக்கவர் பக்தி ஜெயலலிதா அம்மா மேலே பக்தின்னா காரில் படத்தை உள்ளே பார்க்க வைக்கணும், ஆனால் வெளியே பார்க்க மாதிரி வைப்பான். ஏன்னா அம்மாவோட பக்தர், நான் அம்மாவோட மகன் அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா இறந்து போனோன்னு நன்றி கட்டணும்ல, உடனே கட்சி மாறிட்டு இல்லைடா. கட்சி மாறினில்ல, மாறலையா? இப்போ அந்த மாறினாலும் அடுத்தால மாறிக்கிட்டே இருக்கீல. உங்களுக்கு என்றைக்கு தான் விடிவு காலம்னா கொஞ்சம் பொறு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டு. ஏன்னு கேட்டால் உங்களை திருத்தவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 6 ஆண்டுகளாக சொல்லிகிட்டே வரேன், எப்பா மனிதனமே தெரிஞ்சிக்கோ ஒரு சக்தி உண்டு கேட்கவே இல்லை. இப்போது உலகமே இருட்டாக்கி உங்கள் ஆணவம் அகங்காரம் உங்கள் செல்வாக்கு எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய 4 நட்சத்திரம் நெருங்கிட்டு உலகமே இருட்டாயிட்டுன்னா, நீ நாட்டு மக்களுக்கு வேண்டி எதுவும் அரசியல் நீ பேச வேண்டாம். உன் கட்சி பிரமாணம் எல்லாமே இங்கே பாரு இருட்டில் முழுக போகுது. அண்ணாமலையார் என்ன, அருணாச்சலம் என்னன்னு தெரியாது. சைவமா வைணவமா? திருவண்ணாமலை சொல்லி பார்ப்போம். சைவம் சிவன் தான் இருக்காம்ப. சரி, நெல்லைப்பர் கோயில் இருக்குல்ல, நெல்லைப்பர் கோயில் திருநெல்வேலி, நெல்லைப்பர் கோயில் சைவமா வைணவமா சொல்லு? அது எப்படி? சைவம் தாங்க. அங்கே காந்திமதி நெல்லையப்பர் தானே இருக்காங்க. நெல்லுக்குள்ளே இருக்குது என்ன? அரிசி தானே. நெல்லுக்குள்ளே என்ன இருக்குது? உன் தலையாக இருக்குது அரி. நெல்லுக்குள்ளே இருக்கிறது அரி, தொண்டு. அதுவும் உன் உடலுக்குள்ளே உயிராக இருக்குது அரி. அந்த அரியை நீ அழிச்சிடாத இப்படிங்கிற ஒன்று. திருவண்ணாமலையில் அம்பாலோட பேர் உண்ணாமலை தாயார், அபித குஜதம்பாள். இதோட அர்த்தம் தெரியுமா? தெரியாது. வந்துட்டான் வா. எப்படி தெலுங்கில் எழுதக்கூடாது? அப்படி ராமேஸ்வரத்தில் வந்து சொல்லு. ராமேஸ்வரத்தை நீ வா. ஹிந்தியில் எந்த போர்டு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னியா? சொல்லலை. தமிழ் கடவுள் யார்? உன் முப்பாட்டன் செந்திலாண்டவரா? உன் முப்பாட்டி யார் தெரியுமா? ஔவையார். ஔவையாருக்கு திருவள்ளுவர் என்ன பந்தனுங்க தெரியுமா? தெரியாது. வாசகி அம்மாவுக்கும் ஔவையாருக்கு என்ன பந்தம் தெரியுமா? தெரியாது. உன் பாட புத்தகத்தில் படித்து சேர நாடு கேரளம், சோழ நாடு தஞ்சாவூர், பாண்டிய நாடு மதுரை, இதை டிக் பண்ணால் தான் நீ பாஸு. இதை மாற்றி பண்ணால் நீ ஃபெயிலு. ஆனால் சொல்லி தந்த பாடத்துக்கு தக்கனா உனக்கு கற்றுந்த பாடத்தை டிக் பண்ணணும். இதை டிக் பண்ணி பாஸ் ஆகிட்டு வந்த வாழ்க்கை அல்ல. புரியுதா? ராஜராஜ சோழனே ராஜேந்திர சோழன். புரியுதா? அத்தி வரதரோட மகன். உனக்கு அத்தி என்ன வரதன் என்ன தெரியாது. பேசாமல் இங்கே பாரு, அவன் குடும்பம் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துக்கோ. இதே 4 மக்களை ஏமாத்திரியா, அதோட போய்க்கு வச்சுக்கோ. புரியுதா? அண்ணாமலைக்குள்ளேயும் பழனிக்குள்ளேயும் சபரிமலைக்குள்ளேயும் ராமேஸ்வரத்துக்குள்ளேயும் திருச்செந்தூர்லேயும் வந்தேன்னா நீ இல்லாமல் போயிடுவ மகனே, இல்லாமல் போயிடுவ. யாராக இருக்கட்டும். இங்கே பாரு, அந்த காலகட்டம் நெருங்கிட்டு உலகமே இருளில் முழுகும் சொல்லும்போது பெருசாக எடுத்துக்கிடலை. ஆனால் இப்போ விஞ்ஞானி சொல்கிறான் 2027 உலகம் இருளில் முழுக போகுதுன்னு. அவன் சொல்லுவான். அவனாக தீர்மானம் பண்ணுறது. தீர்மானம் நான் பண்ணுவேன்டா. உலகத்தை இருட்டாக்கி நீங்கள் சிவன் தான் பெருசுன்னா அந்த சிவனோட மீறி ஒரு சக்தி 7 குதிரையில் ஒரு குதிரை. அந்த ஒரு குதிரை தான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றது. அந்த வாள் என்பது ஆயுதம் இல்லை, அறிவு, ஞானம். ஏன்னா சொல்லி வரோம்னா அன்பே சக்தி, அன்பே சக்தி, அன்பே சக்தி. இதுதான் என்னோட மந்திரம். சக்தியே முருகா, முக்தியே சக்தி. சக்தியே முருகா, முக்தியே சக்தி. இது என்னோட மந்திரம். ஆனால் முக்தி என்ன சக்தி என்னன்னு தெரியாத பயிலுலா மூடிக்கிட்டு பேசாமல் பூஜை பண்ணோமா, தீபாவளி மேலே கும்பிட்டோம்னா அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த தீபத்துக்கு என் உடலை நான் அர்ப்பணிக்க மாட்டேன், தீபத்துக்கு என் உடம்பை அர்ப்பணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு
உடம்பு பூரா சுடுகாட்டில் கொண்டு எரிக்கிறிய. நீ நல்ல ஒரு தமிழ் மக்களுக்கு நேசிக்கிறன்னா தமிழ்நாட்டில் எந்த எரிமடையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மனித உடலையும் எரிக்கக்கூடாது. தமிழ்நாடு எடுத்துக்கோ. ஏன்னா நீ மொழி தெலுங்கானாரு, மலையாளி, கர்நாடகா அப்படிலாம் எடுத்துக்கலாம். உன் தமிழ்நாட்டு மக்களை நீ காப்பாற்ற முடியுமா? முடியாது. இன்னும் நீ ஏன் பேச வர்ற? உன் அரசியல் அங்கே வரும். நீ படித்த படிப்புக்கு தக்கன நீ எவனையும் ஏற்றி பேசி உன் தொழிலை பண்ணிக்க வச்சுக்கோ. ஆனால் இங்கே வரும் அண்ணாமலைக்குள்ளே வந்து பேசினா ஒன்றும் விட மாட்டேன், பழனிக்குள்ளே வந்து பேசினா ஒன்றும் விட மாட்டேன், ராமேஸ்வரத்துக்கு வந்து பேசி பாரு. நல்ல தைரியம் உள்ளவன்னா நீ திருவண்ணாமலை இப்போ என்ன அண்ணாமலையார் அருணாச்சலம் ஆகிட்டாரு. என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க தமிழ் போர்டே காங்கலை, தெலுங்கர் போர்டு தான் இருக்கு. டேய் ஏழுமலையான்னா திருப்பதி தானே சொல்கிற, திருவண்ணாமலையா சொன்ன நீ? ஏழுமலையான் எங்கே இருக்கிறாரு? அவர் திருப்பதியில் எல்லாங்க இருக்கிறாரு. அப்படியா? நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில்? ஏழுமலை என்பது இதாங்க ஏன் பழனி மலை தானே. அப்போ உண்டியல் பணம் மட்டும் எல்லா மாநிலத்திலும் வேணும். எவனும் வடநாட்டுக்காரனோ மற்ற மாநிலத்துக்காரனோ உண்டியலில் பணம் போட வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் போடணும். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் வரணும்னு நீ சொல்ல முடியுமா? முடியாது. அது எப்படி? நீ இப்படி பேசுனா உனக்கு எவனும் சூட்கேஸ் தருவான்னு நினைக்கிறியா? உனக்கு பெரிய ஒரு சூட்கேஸ் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். பெரிய சூட்கேஸு, அதான் மண்ணை போட்டு மூடியாகும். நீ அந்த சூட்கேஸை வாங்கி பீரோவில் பூட்டிடலான்னு நினைக்கிற. ஆனால் நான் ஏற்பாடு பண்ணுற பெரிய சூட்கேஸு மண்ணை போட்டு மூடுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கலை. எப்போ உடம்பு எரிக்காதீங்கன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கலை. ஆனால் இனிமே உங்களை அழிக்கிறது நான் அல்ல, நீங்களாவே அழிஞ்சு போறீங்க. இந்த அழிஞ்சு போகிறத காப்பாற்றுறதுக்கு நானும் எத்தனையோ முறை போராடி பார்த்தேன். ஆனால் நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியல. ஆனால் இங்கே வரும் இப்போ அண்ணாமலையார் என்பது கடுமையான கோபத்தில் இருக்கிறார். திருவண்ணாமலையை தொட்டாலும் சரி, எந்த மலையை நீ தொட்டு பேசினாலும் சரி, உங்களை இல்லாமல் ஆக்கணும். புரியுதா? அப்போ நான் பேசுகிறது இந்த இயற்கை கேட்டுக்கிட்டு, இயற்கை உங்களை விடாது. விவர் உங்களை அழிச்சே தீரும். ஆனால் காப்பாற்றுறதுக்கு நான் பல முறை நினச்சாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிய. நல்ல தமிழ் மக்கள் மேலே நீ நேசிக்கிற ஒரு அரசியல்வாதி, நீ ஒரு கட்சிக்காரன், ஒரு கட்சிக்கு நீ பெரிய தலைவர்னா, நீ நல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எரிமடையை முதல்ல பூட்டுறா. எந்த உடம்பையும் எரிக்கக்கூடாது. தமிழர்கள் தமிழர்களோட புத்தி, இந்த புத்தியை அழியக்கூடாது அப்படின்னு சொல்லு. நம்மளை பார்த்து மற்ற மாநிலக்காரன் திருந்தட்டும், இல்லை அவன் அழிஞ்சு போட்டும் அப்படின்னு நினை. நம்மளே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறோம், அதை காப்பாற்றுறது இல்லை. இப்போ என்ன தமிழ் மொழியில் இல்லாதது தெலுங்கு? தமிழ்னு வந்தது மொழி தான் அனைத்து மொழின்னு சொல்கிறேன். ஏன் ஆதி மொழியா மூதாதி மொழின்னு சொல்கிறேன். ஆனால் நீ அழிஞ்சு போறிய. பின்னாடி வந்தது திருக்குரான், இஸ்லாம் மதம் இப்போ வந்ததுங்க. என்ன பண்ணுறான்? அவன் கொண்டு புதைச்சிடுறான். 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்தது கிறிஸ்துவ மதங்கிற, அவன் புதைச்சிடுறான். நீ என்ன சொல்கிற? நாங்கள் 5000 ஆண்டு 50,000 ஆண்டு 5-6 லட்சத்துக்கு முன்னாடி ஆண்டுன்னு சொல்லி நீ அழிஞ்சு போறியது என்னன்னா? இந்த கலியுகம் சத்தியுகம்னு சொல்லலைங்க. எல்லாமே மனித உள்ளத்தில் இருக்குது, எண்ணத்தில் இருக்குது. புரியுதா? நீ அழியாமல் இருந்துட்டா நாடு நல்லா இருக்கும். காமத்துக்கு இந்த அரசாங்கம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க, மதுக்கு எல்லாமே நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க, சூது விளையாட்டுக்கு எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாமே நீங்களே பண்ணுதியே வைக்கிய. நல்ல ஒரு அரசாங்கம்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பகலில் எந்த ஒரு மதுபான கடையும் இருக்கக்கூடாது. 12 மணிக்கு மதுபான கடை திறக்கிற நியாயம். ஆனால் விடிய காலம் ஃபுல்லாக திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுறது என்ன நியாயம்னு எவனும் எதிர்க்கவே இல்லை. ஏன்னு கேட்டேன்னா நீ அங்கே பணம் வாங்குற, எல்லோரும் பணம் வாங்குறீங்க. புரியுதா? பணம் வாங்கிக்கிட்டு மக்களுக்கு ஸ்லோ பாய்சனை கொடுத்து அழிக்கிறீங்க. ஆனால் இவங்க குடிச்சு கொஞ்ச நாள் இறந்து போவான். அவன் பிள்ளை குட்டி பூரா நடுத்தருக்கு போயிடும், நடு ரோட்டுக்கு போயிடும். இந்த மதுபான கடையை பூரா பகலில் குடிக்காத. 12 மணி கடை திறக்கும்போது வாங்கி குடிச்சிக்கும். ஆனால் பகலில் நீ குடிக்கிறத தடை பண்ணுடா. நீ நல்ல அரசியல்வாதியடா, நன்றி கட்டணும்ல. மக்கள் பூரா அழிக்கிறதுக்கு ஒரு பக்கம் கூட்டு நின்றுக்கிட்டு மக்களுக்கு வேண்டி நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு நினைக்கிறியா? உங்களை விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னு கேளு, உங்களை விட்டு வைக்கவே கூடாது. நீ மதுபான கடையை பூரா போட்டு அதை விட்டுட்டு ஆலயத்துக்குள்ளே தெலுங்கில் போட்டால் வேறு இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, அதெல்லாம் பேச உனக்கு உரிமை கிடையாது. அப்படி நல்ல ஒரு மனுஷம்னா ராமேஸ்வரம் இங்கே ராமேஸ்வரம் கோயிலை போய் சுற்றி பாரு. ஹிந்திக்காரன் போர்டு எத்தனை வருஷம் நோக்கிட்டே இருக்குது. எல்லாம் ஹிந்திக்காரனுக்கு வித்துட்டியே. அவன் போகிறான், அவன் ஆட்கள் தான் தங்க வைக்கிறான் போகிறான். தமிழருக்கு போனோம்னா கடலில் குளித்தோம்னா ஓடி வந்துடுறான். ஏன்னா அவனுக்கு தங்க இடம் கிடையாது. தமிழ்நாடா இது காசியா இல்லை வடநாடுனா கூட தெரியாது. இந்த ராமேஸ்வரம் உள்ளே போனான், அது தெரியுமா? அப்படிலாம் பேசலை, வைக்கல.
நீனும் பணம் வாங்கியிருப்ப, பணம் வாங்கிட்டு நீ பேசுகிற, அழிஞ்சு போவ. ஓம் ஹரி ஓம்.